வணக்கம் கைஸ். கொஞ்ச நாள் ஊர் வாழ்க்கையில இன்னைக்கு நாலு இன்னைக்கான கதையில காலைல எஞ்சதுமே எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக்கின போட்டு ஒரு சில செக்கின்ஸ் எல்லாம் கோச் கேட்டா அப்படின்னு அமுச்சு விட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் அமுச்சு விட்டு கண்ணாடியில நின்று அரை மணி நேரம் பிளெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பரவாயில்லடா பல்கிங்லயும் கொழுன்னு அழகா தாண்டா இருக்க அப்படின்ட்டு எனக்கு நானே மனசை போட்டு தேத்திக்கிட்டேன். அப்புறமா பிரஸ் அப் ஆயிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு டெய்லி சாப்பிடுற ஓட்ஸே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பார்க்கலாம்னு தோணுச்சு. அதனால எப்போதும் சாப்பிடுற ஓட்ஸ் கஞ்சியை விட்டு ஓட்ஸ் கூலா கிண்டிரலான்னு மிக்சில ஒரு அடி அடிச்சு செஞ்சு பார்த்தேன் பாருங்க. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்டுட்டு எடிட்டிங் வேலையில வந்து உட்காந்துனா நேத்தாச்சும் பரவாயில்ல, வேலையை ஒரு அரை மணி நேரத்திலே முடிச்சிட்டேன். இன்னைக்கு அது 1.5 மணி நேரத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா ஏதோ திங்கக்கிழமை அதுமா லெக் போட்ட மாதிரி திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு சாப்பிடறதுக்காக வந்து உட்காந்தனா இன்னைக்கு எங்க வீட்டுல கருவாட்டு குழம்பும் கேரட் பொரியல் தான் வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், கருவாட்டுல எவ்வளவு கிராம் புரோட்டீன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்து இருக்குது. இப்பயே சொல்லிட்டேன். ரைட்டு, சாப்பிட்டுட்டு ஃபிட்னஸ் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா சாயந்தரமாகவும் 2 வாழைப்பழத்தை சொல்லிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். ஒர்க் அவுட் இன்னைக்கு என்னமோ மெயின் டிஷ்ஷா தொடையும் சைட் டிஷ்ஷா கையும் தான். சைட் டிஷ்ஷான கையை முதல்ல முடிச்சு விட்டுறலான்னு ஃபுல் இன்டென்சிட்டியில 2 ஒர்க் அவுட்ல முடிச்சுட்டு தொடக்க இறங்கினேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வேரியேஷன் தான் போட்டேன். ஹாம்ஸ்ட்ரிங்ல ஒரு மாதிரி கிராம்ப் ஆயிட்டு ஒர்க் அவுட்டே போட முடியாத அளவுல போயிருச்சு. அப்புறம் என்ன பண்றது, நமக்கு பிடிச்ச தொட செஷன் போட முடியாம வருத்தத்தோட கிளம்பினேன். போற வழியிலே வண்டியில விக்கிற வாழைப்பழத்துல ஒரு 1.5 கிலோவும் நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கடையில அண்ணன்ட்ட ஒரு 10 முட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நாள் முடிஞ்சு. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.